after a long time. Welcome back to Nishi Princess channel. எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சேஞ்சஸ் இன் லைஃப். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கண்டிப்பா நான் சொல்லுவேன். நிஷிதா எப்படி இருக்கான்னு கேட்குற எல்லாருக்குமே பாப்பா நல்லா இருக்கா. ஸோ இப்போ கரண்ட்லி பாப்பா தூங்கிட்டு இருக்கா. ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது நிஷிதா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ரொம்ப டிலே பண்ணாம வீடியோஸ்ல இன்னைக்கான ஸ்மால் ரொட்டீன் ஒர்க் தான். ஸோ க்ராசரிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை பத்தி ஒரு சிம்பிளான டிப், அவ்வளவுதான். அதை பத்தி பார்த்துடலாமா குவிக்கா. ஸோ ரொம்பவே நான் உங்களுக்கு லென்த்தியா இந்த பிளாக் எடுத்துட்டு போக விரும்பல. ஸோ உங்களோட டைம் சேவிங் பண்ண போறேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பாப்பாக்கு சுடு தண்ணி வச்சுட்டேன், காஃபி ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டுட்டா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்றத ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுண்டு துணி வந்துட்டு இது நைட்டே வந்துட்டு மிஷினில் போட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இதை வந்துட்டு மேலே வந்துட்டு உணர்த்திட்டு வந்துடணும். பாப்பாக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன், கஞ்சி கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நிஷிதா பாப்பா அது வந்துட்டு பெட்ஷீட்டு வந்துட்டு மிஷினில் போட்டிருக்கேன். இது ஒரே ஒரு பெட்ஷீட்டு தான். ஸோ இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்றதுனால இது ஒன்று தான் போட்டிருக்கு. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அலசுது. ஸோ ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இந்த மிஷினை பற்றி ரன்னிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் இப்படி தான் இது ஃபாஸ்ட்டாக தான் ரன் ஆகுது. இது அலசிட்டு இருக்கிறது நான் ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டு தோச்சி தண்ணி வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமா இது அலசிட்டு இருக்கிறது. ஒரு 5 minutes விட்டால் சூப்பராக இந்த மாதிரி அலசி கொடுத்துடும். ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம அலசணுன்னாலும் இந்த மாதிரி தண்ணி விட்டு அலசிக்கலாம். இன்னும் ஸ்பின் ஆகுறது மட்டும் நம்ம கையிலேயே இது பண்ணணும், இல்லை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உணர்த்தணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த துணியை வந்துட்டு மேலே போய் உணர்த்திட்டு வந்துடுறேன். க்ராசரிஸ்கோசரம் சிம்பிளா ஒரே ஒரு டிப் மட்டும். ஸோ நான் என்ன ஃபாலோ பண்றேன்றத மட்டும் நான் சொல்லிடுறேன் குவிக்கா. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைரி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வீட்டுல என்ன இருக்கு, என்ன எனக்கு தேவைன்றத வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டேன். வீட்டுல தேவையா இருக்கிறது மட்டும் நோட் பண்ணிட்டு ஸோ ஒண்ணு பண்ணது என்னன்னா கம்பேரிசன் பண்ண 2 ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். என்னால வெளியில போயிட்டு வாங்கிட்டு வர சுச்சுவேஷன் இல்ல. அதனால வந்துட்டு நானும் வந்துட்டு இப்ப ஒர்க் பண்றதுனால கிளியரா தெரியும் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ண போறோம். ஏன்னா வெளியில போய் வாங்கிட்டு வர சுச்சுவேஷன் எனக்கு இல்ல. ஏன்னா பாப்பா எப்படி இருக்கா, இப்ப வந்துட்டு வீடு ஷிஃப்ட் ஆனதுனால 3rd floorல இருக்கும். ஸோ எங்கேயுமே கடைக்கு நான் கீழே இறங்கி போகவே முடிய மாட்டேங்குது. ஸோ வீட்டுல யாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல, நானும் பாப்பா மட்டும்தான். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒர்க்குக்கு போய் கம்ப்ளீட் ரொட்டேஷனல் லாங் இருக்கிறதுனால நானும் பாப்பா மட்டும்தான். அதனால வந்துட்டு என்னால கண்டினியூஸா பாப்பா விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது. சோ அதனால குவிக்கா துணி வந்துறதுனால இருந்தாலும் இங்க வெளியே வனத்துக்கலாம், இல்ல வெயில் தான் தேவைன்ற சில கிளாத்துக்கு வந்துட்டு மேல போய் வனத்திட்டு வந்துடுறேன். இந்த மாதிரிதான் என் சுச்சுவேஷன் இருக்கு. சோ சான்ஸே இல்லாம ஆன்லைன்ல மட்டும்தான் ஆர்டர் பண்ணணும். அதனால ஆன்லைன்ல தான் 2 பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா கம்பேரிசன் பண்ணேன். எதுல வந்துட்டு குவாலிட்டியும் அதுக்கப்புறமா பிரைசஸ் வந்துட்டு ப்ராப்பரா எனக்கு ரீசனபிளா இருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய இருக்குன்னு பார்த்து அந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி அதுல வந்துட்டு 2த்துலயுமே பிரைஸ் பார்த்து சேம் ப்ராடக்ட பிரைஸ் கம்பேர் பண்ணி தான் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணதுதான் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன தேவைப்படும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கு, எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்கு. இம்பார்ட்டன்ட் இந்த மந்த்துக்கு என்ன கிராசரி வேணும்ன்றத பார்த்துதான் இவ்வளவு ஐட்டம் ஆர்டர் பண்ணிருக்கேன். சோ இது ஆல்ரெடி வீட்டுல இருந்தது. இந்த மல்லித்தூள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தது. மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மட்டன் மசாலா, கரம் மசாலா, இது எல்லாமே ஸ்டாக்ல இருந்ததுனால இதை விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு மந்த்லி கிராசரிஸ்ல வந்துட்டு தேவைப்படுறது என்ன, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுந்த பருப்பு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா 1/2 கிலோ மட்டும்தான். அதோட கம்மியா கிடைச்சிருந்தா கூட கண்டிப்பா வாங்கியிருப்பேன். பட் ஆனா அதோட கம்மி இல்ல. மெயின் 1/2 கிலோ இல்ல 1 கிலோ அந்த மாதிரிதான் இருந்ததுனால அப்படி வாங்கியிருக்கேன். ஸோ என்ன பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல இருந்து Jan 1st ரெசல்யூஷன் என்ன அதிகமா நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது 2 லிட்டர். இந்த 2 லிட்டர்ல சிக்கனமா இதுலயே நான் எப்படி பட்ஜெட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் கம்மியா யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம கம்மியா தான் வாங்கியிருக்கேன். இந்த 2 லிட்டர்லயே நான் எப்படி சிக்கனமா யூஸ் பண்ண போறேன்றத நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அது நெக்ஸ்ட் vlogல இதை பத்தி ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இதை பத்தி நான் சொல்லுவேன். ஸோ சுகர் பாத்தீங்கன்னா பாரிஸ்ல வந்துட்டு இப்போ பொங்கல் வர்றதுனால நம்மளுக்கு வெல்லம் தேவைப்படும்ன்றதுனால ரீஃபைண்ட் பாரிஸ் வந்துட்டு ஸோ ரீஃபைண்டான ஒரு வெல்லம் இருக்கிறதுனால அதை வந்துட்டு சூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எனக்கு தேவை, இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத மட்டும்தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். அரிசி
அதுக்கப்புறமா புழுங்கல் அரிசி, டிஃபன் அரிசி, இது எல்லாமே வீட்டுல இருந்ததுனால அரிசி இதுக்கு போவே இல்லை. சோ இது எல்லாமே சேர்த்து கிராசரிஸ் கிட்ட நான் இந்த மந்த்துக்கு கிராசரிக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 1100 ரூபாய். இந்த எண்ணெயை விட்டு எண்ணெய் வந்துட்டு அதுல வரல, ஏன்னா எண்ணெய் இதுக்கு முன்னாடியே நான் வாங்கி இருந்ததுனால எண்ணெய் அதுல வராது. ஒரே நிமிஷம், நான் பாப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன், அலாரம் அடிக்குது. ஸோ பாப்பாவை பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த மைக் பாத்தீங்கன்னா கையில வச்சிட்டு இருக்கோம், ஷேக் ஆகுங்க. ஸோ இது வந்துட்டு இங்க ஸ்டிக் பண்ற இது உடஞ்சிடுச்சு. ஸோ இதை நான் கையில தெரியாம பேசும்போது அப்படி இப்படி ஷேக் பண்ணும் போது வாய்ஸ் வந்துட்டு இதாகும். தயவு செஞ்சு இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே சேர்த்து என்னோட பட்ஜெட்ல இன்க்ளூடிங் பாப்பா டைப்பர், பெரிய சைஸ் 76 சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். பாப்பாவோட டைப்பர், வைப்ஸ் எல்லாம் சேர்த்து நியர்லி 2200 தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த எண்ணெயை விட்டு அரிசி எல்லாமே வீட்டுல இருக்கு, அதெல்லாம் விட்டு இவ்வளவுதான் இந்த மந்த்துக்கான பட்ஜெட் நான் செலவு பண்ணிருக்கிறது. ஸோ இதுக்குள்ள என்னோட சிக்கனமான பொருளை வச்சு இதை நான் மீத்த போறேன்னா அடுத்த மாசத்துக்குன்றத அடுத்த நெக்ஸ்ட் மந்த்ல நான் ஏதாவது இந்த இதுக்கு ரிலேட்டடான வ்ளாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு இதோட இதுதான் என்னோட வ்ளாக்ன்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ இருக்கு. இன்னைக்கு என்னோட வீக்லி ஆஃப் இருக்கிறதுனாலதான் எனக்கு டைம் இருக்கு, அதனால பொறுமையா இந்த வீடியோ பண்றேன். வீக்லி ஆஃப் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம், விளாக் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனாலுமே இப்ப வந்துட்டு ஷார்ட்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்றேன். எந்த மாதிரினா வீட்டுல பண்ற ரொட்டீனான ஒர்க் மட்டும்தான் ஷார்ட்ஸ்ல போட முடியும். சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்திருந்தீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த நியூ இயர் ரெசல்யூஷனா நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா பட்ஜெட், நான் ஒரு பட்ஜெட் போட்டு இப்படிதான் வாங்கணும் இப்படிதான் பண்ணணும்ன்ற கேரக்டர் கிடையாது. இந்த நியூ இயர்ல இருந்து இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்குள்ள நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நான் வந்துட்டு என்ன நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அஸ் அ நியூ இயர் ரெசல்யூஷனா இதை எவ்வளவு நாளைக்கு என்னால ஃபாலோ பண்ண முடியும் கண்டிப்பா நான் பண்ணி காட்டுவேன்ற ஒரு தன்னம்பிக்கை. ஸோ ஏன்னா ஆன் பண்றது எல்லாமே அன்வான்டா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எனக்கே ரொம்ப நாளா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அதை பண்ணக்கூடாது, அதுல இருந்து நான் கண்ட்ரோல் ஆகி வெளியில வரணும். இதுதான் என்னோட நியூ ரெசல்யூஷன். ஈச் அண்ட் 1 ரூபியா இருந்தாலும் அதை வந்துட்டு எடுத்து வச்சு சேவ் பண்ணி நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணணும். இப்போ வரையுமே 1 ரூபி சேவிங்ஸ் கிடையாது. வெறும் நிஷிதாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், வீட்டு எக்ஸ்பென்சஸ், அது இதுன்னு கண்டினியூஸா செலவு மட்டும்தான் இருக்கேன். ஃபியூச்சருக்கு 1 ரூபாய் சேவிங்ஸ் இல்லை. இதுக்கு மேல நான் சேவ் பண்றேன்னா இல்ல இப்படியேதான் ஃபாலோ பண்ண போறேனான்றது நீங்க கண்டினியூஸா பார்க்க போறீங்க. இதுதான் என்னோட பிளாக்ஸ் கண்டினியூ ஆக போகுது. சப்போர்ட் பண்ணுங்க நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னாலும் ஷேர் பண்ணலாம், மெசேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் நான் கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன் அடுத்தடுத்த விளாக்ஸ்ல. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை செக் பண்ணீங்கன்னா நான் நியூ புதுசா போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.